பழமொழி பழகு அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி அருமோ நரி நக்கிற்று என்று கடல். சரியா? இந்த பழமொழி அந்த பாடலின் வாயிலாக எப்படி நமக்கு விளக்கம் கொடுக்கிறாரு முன்றுரை அறையனார் பார்க்கலாமா? கவனிங்களேன். அதாவது களமர் பலரானும் கள்ளம் படினும் வளமிக்கார் செல்வம் வருந்தா விளைநெல் அறிநீர் அணைதிறக்கும் ஊர அருமோ நரி நக்கிற்றென்று கடல். அதாவது நல்ல நெல்லுலாம் நல்லா விளைஞ்சு போய் தளதளன்னு நெல் விளைஞ்சு போய் நிக்குது. அதுக்காக நீனு தண்ணீரை திறந்து விடுவதற்காக அணைகளை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வயல்ல. அந்த அளவுக்கு நல்ல நீர்வளம் மிக்க நாட்டுக்கு உரிமையானவனே, நீர்வளம் மிக்க நாட்டுக்கு உரிமையானவனே, நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீ கேளு. அதாவது பெருஞ்செல்வந்தனா இருக்கிறான் பாத்தீங்களா, ஒரு தலைவனா இருக்கிறவன் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் சிறு சிறு தவறுகள் செய்வாங்க தான், சிறு சிறு களவுகள் திருடுதல் நடக்கும் தான். அதனை கண்டுக்க கூடாது. அந்த சிறு சிறு அந்த களவுகளால உன் செல்வம் குறைஞ்சிருமான்னா உன் செல்வம் குறைஞ்சிராது. நீ அதிக வருவாயை உடைய ஒரு பெருஞ்செல்வன், ஒரு தலைவன், அதனை கண்டுக்க வேண்டாம். புரியுதுங்களா? அதற்கு உதாரணமா ஒண்ணு காமிக்கிறாரு பாருங்க. கடல் தண்ணி நரி நக்கி தீந்துருமாப்பா. புரியுதுங்களா? அவருடைய செல்வம் எப்படிப்பட்டது? அந்த கடலை போல. சரியா? அதுல சிறு களவுகள் அப்படிங்கறத என்னன்னு சொல்றாரு? நரி நக்கிடுச்சுன்னா கடல் தண்ணி தீந்தா போயிட போது, உன்னுடைய செல்வம் குறைவுபடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா?